எவ்வளவு நல்லா இருக்கும்ல. நீ கவலையே படாத. அப்பா ஊர்ல இருந்து வந்த உடனே அதான் முதல் வேலை. எப்படியாவது சம்மதிக்க வைப்போம். பவானி. பவானி அக்கா வா. சாரிம்மா, அக்காவால உன் சடங்குக்கு இருக்க முடியல, உனக்கு எதுவும் செய்யவும் முடியல. தனு, என் மேல கோவமா? என்னக்கா நீ? எனக்கு இங்க இருக்க மனசே இல்ல. உடம்புக்கு என்னாச்சோ ஏதாச்சும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? பவானி, ஒண்ணு இல்லம்மா எனக்கு. ஆமா, இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி? சாப்பிட வேண்டாமா? தனு, நீ என்ன சாப்பிடுற? ஐயோ சாப்பாடா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம்ப்பா. ஏற்கனவே வாந்தி வர மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. சரி, நீ என்ன சாப்பிடுற? இல்லக்கா, ஏற்கனவே சாப்பிட்டது வயிறு ஃபுல்லா இருக்கு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். மாமா, உங்களுக்கு எதுவும் வேணாமா? காலையில இருந்து வயிறு சரியில்லை. என்ன மாமா இப்படி? நீ என்ன சாப்பிடுற? எனக்கு ஒண்ணும் வேண்டாக்கா. இப்படி வெறும் வயித்தோட படுத்தா எப்படி? சரி, நான் போய் பால் கொண்டு வரேன். பவானி, நீ படுத்துக்கமா. வா போய் படுக்கலாம். பவானி, நீ படுத்து தூங்கு. சரிக்கா. சரி பவானி, காலையில வந்து பாக்குறேன். சரி பாத்துக்கா. ஏ மாமா, எனக்கு உடம்பு சரியில்லாம போனது ஒரு விதத்துல நல்லதுன்னு தோணுது. ஏமா? சந்தோஷமா இருக்க. மாணிக்கம் நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டு போயிருக்காருல, அதுவும் எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக சர ஒரு 2 நாள் இருந்து தங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? அதான்க்கா, ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கே நம்ப முடியல தெரியுமா? இல்ல, உறவு முறைக்குள்ள உள்ள பிரச்சனைகள்லாம் இப்படித்தான். இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் வந்துருச்சுன்னா ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. ஒருவேளை மாணிக்கம் அந்த மாதிரி சேர்ந்துருந்தா நமக்கு சந்தோஷம் தான். சரி வாத்தணும், படுக்கலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. வாக்கா. பாயெல்லாம் எடுத்து வந்து விஜி மட்டும் கஷ்டப்படுறா. நீ எடுத்து தனு, இங்க வா. இப்படி உட்காரு. இருப்பா, உட்காரு. வந்துட்டேன் இரு. அப்பா, இந்தா பால் சாப்பிடு. இந்தா. ஐயோ இவ்வளவு பாலா? வேண்டாம் சார், நீ கொஞ்சம் தானே இருக்கு. போதும்பா. ஷோ மாமா, இதை நீங்க எடுத்துக்கங்க. இந்தா எடுத்துக்க விஜி. சூடா இருக்கா?